கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் இந்த மாதத்திலே தொடர்ந்து அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் சோதரம் 113ஆம் சங்கீதம் சோதரம் 3வது வசனத்தின்படி சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்ற வேத வாக்கியத்தின்படி திசைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அந்த வகையிலே அவனுடைய கிருபையினால் இதுவரைக்கும் நம்முடைய சொல்கிறோம். இந்த திசைகளிலே கிட்டத்தட்ட 18 விதமான திசைகளை நேற்றைய தினத்தோடு சொல்கிற 18-19 வகையான திசைகளை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அந்த வரிசையிலே இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே சொல்கிறோம் இன்னொரு திசைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் செல்லுவோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 நாளாகமம் 9:24. வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். திரும்பவும் வாசிக்கிறேன் உங்களுடைய வேத ஞானத்துக்காக. 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். இப்பொழுது நாம் கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்க சொல்கிறோம் இந்த வேத பாடத்திலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல திசைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ரெண்டு திசைகளுக்காக சொல்கிறோம். உதிக்கும் திசைக்காக சொல்கிறோம், அஸ்தமிக்கும் திசைக்காக சொல்கிறோம், இருளின் திசைக்காக சொல்கிறோம், சூரியோதய திசைக்காக சொல்கிறோம், உதயமங்கல திசைக்காக சொல்கிறோம், கீழ் திசைக்காக சொல்கிறோம், எழுப்பும் திசைக்காக சொல்கிறோம், கடையான திசைக்காக சொல்கிறோம், நமஸ்குவின் திசைக்காக சொல்கிறோம், நோக்கும் திசை என்கிற 2 பகுதிக்காக சொல்கிறோம், மரண இருளின் திசை என்கிற 2 திசைகளுக்காக சொல்கிறோம், காற்று திசைக்காக சொல்கிறோம், வெளிப்பிரகார திசைக்காக சொல்கிறோம். 4 திசைகளிலே கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளை பார்க்க செய்தீரே, அதற்காக சொல்கிறோம். இவைகள்லாம் எங்கள் கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரே, உமக்கு 1 கோடி நன்றி. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவே நீர் பேசுவீராக. சுய மாமிசம் மறைக்கப்படட்டும், தேவ சத்தமும் தேவ சித்தமும் துணிக்கட்டும். தேவ சத்தத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் அனைத்தும் தடை செய்யப்பட்டு கர்த்தர் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கரமே கிரியை செய்யட்டும். நன்றி பிதாவே. சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே இந்த 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை கொண்டு 4 திசைகள் என்று தேவனுடைய வார்த்தைகளை ஆராய ஆரம்பித்தோம். அந்த 4 திசைகளிலே முதலாவது திசை கிழக்கு திசை என்றும், 2வது திசை மேற்கு திசை என்றும், 3வது திசை வடக்கு திசை என்றும், 4வது திசை தெற்கு திசை என்றும் பார்த்தோம்.
இதிலே நேற்றைய தினத்திலே ஆவியானவருடைய வெளிப்பாட்டின்படி கிழக்கு திசையை குறித்தும் மேற்கு திசையை குறித்தும் பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவியும் கிருபையும் செய்தார். கிழக்கு திசை என்பது ஒலிவ மலை என்பதும் அங்கு இயேசு தங்கினார், தங்கி தன் கடைசி காலத்துக்கு வேண ஆயத்த காரியங்களை கிருபைகளை பெற்றுக் கொண்டார் என்று பார்த்தார். இரண்டாவதாக மேற்கு திசை என்பது ஆபிரகாம் தொழுது கொண்டான் என்றும் அந்த தொழுகையில் தேவன் 4 விதத்திலே தம்மை வெளிப்படுத்துவார் என்றும் நாம் பார்த்தோம். ஓ கர்த்தர் நல்லவர். இந்த 4 திசையிலே 3வது திசை இந்த 1 நாளாகமம் 9:24 சொல்லுகிறபடி வடக்கு திசைதான் 3வது திசை. இப்போ இந்த வடக்கு திசை என்பது என்ன? வடக்கு திசை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் எனக்கு உண்டாகி அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். ஆம், இங்கு வடக்கு திசை என்றால் என்ன என்பதற்கு ஆவியானவராலும் தீர்க்கதரிசியினாலும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எரேமியா என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த மனுஷன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 575வது வருடத்தில் இருந்து 627 வரைக்கும் அவர் வாழ்ந்த காலங்களாக வேதம் சொல்லப்படுகிறது. அப்படி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு உண்டாக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட பல தீர்க்கதரிசிகளில் இந்த எரேமியா ஒரு பிரதான தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த தரிசனத்தை காண்பித்து விட்டு ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்கும் போது அவன் பானையை காண்கிறேன் சொல்லிவிட்டு விட்டிருக்கலாம். ஆனால் அவன் பானையை காண்கிறேன் என்று சொல்லிவிட்டு சும்மா இருக்காமல் அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்று. அந்த பானையின் வாய் வடக்கே இருந்து. அப்போ இந்த வடக்கு என்பது 3வது திசையாகிய வடக்கு திசை. இந்த வடக்கு திசை என்பது என்ன? வடக்கு என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அதே ஸ்தோத்திரம். அந்த வடக்கு திசை என்பது தேசத்தின் மீது வருகிறதான தீங்கை காண்பிக்கிறது என்று வேதம் சொல்லுது. வடக்கு திசை என்பது வரக்கூடிய தீங்கை காண்பிக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 1:14 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வருகிறது. தீங்கு எல்லார் மேலும் வருகிறது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அல்லது எத்தனை பேருக்கு நினைவு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் கடந்த மாதத்திலே விசுவாசிக்கிறேன், கடந்த மாதம் என்று விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது இரவுக்குறை ஜெபத்திலே திடீரென்று கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி வட இந்தியா பகுதியிலே ஜனங்களுக்குள் ஒரு பெரிய அசைவு வரப்போகிறது. அது ஒரே கலவரமாகவும் இருக்கும். ஒரு பக்கத்திலே ஜனங்கள் விழிப்படைகிறதாகவும் இருக்கும். எந்த மாநிலத்தில் பார்த்தாலும் ஒரே சத்தமும் இறைச்சலும் இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய தீர்க்க தரிசனம் வந்தது கடந்த மாதத்தில். கடந்த மாதமும் அதுக்கு முந்தின மாதம் என்று நினைக்கிறேன். ஆனால் அன்றைக்கு அதை சொல்லும் போது இதெல்லாம் நடக்குமா என்ற ஒரு கேள்வி. தேசத்தில் இப்படி ஒரு தீங்கு வருமா? ஜனங்கள்லாம் கொந்தளிப்பாங்களா? அப்ப எல்லா இடத்திலும் இறைச்சல் சத்தம் வருமா என்று எல்லாருக்கும் சந்தேகம் தான். ஆனா கர்த்தர் சொன்னதை போலவே
வட இந்தியாவிலே அசாம் மாநிலத்திலே பயங்கரமான கூட்டம் எழும்பி தீப்பந்தங்களை பிடித்து ஏறத்தாழ 60 கிலோமீட்டர் இரவெல்லாம் அவர்கள் பயணம் பண்ணி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தார். அதுக்கப்புறம் கர்த்தர் அல்லவே சோத்திரம் பீகாரிலே ஓட்டு திருட்டு நிமித்தமாக ஜனக்கூட்டங்கள் எழும்பி லட்சக்கணக்கான மக்கள், அதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சோத்திர காஷ்மீர் பகுதியில லடாக் என்கிற பகுதியில வாலிபர்களும் சோத்திர சிறுவர்களும் எழும்பி பயங்கரமான பிரச்சனை பண்ணி இப்ப லடாக் என்கிற அந்த பகுதியை தனி மாநில உரிமை வேண்டும் என்று கேட்டு எங்கும் தீப்பந்தங்கள், தீ எரித்து போடுதல், சாம்பலாக்குதல், கலவரங்கள், அடிதடிகள், இப்படி எல்லா இடத்திலும் ஒரே கொந்தளிப்பும் தத்தளிப்பும் ஒவ்வொரு மாநிலமாய் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கு. இது ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த வடக்கு திசை என்பது எதை குறிக்கிறது? வரக்கூடிய தீங்கை காண்பிக்கிறது. அந்த தீங்கு எங்கே வருகிறது என்று சொன்னால், வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும். இன்னைக்கு இந்த 26ஆம் தேதி கர்த்தர் நல்ல இந்த 26ஆம் தேதி இந்த 9வது மாதத்துல தேவனுடைய ஊழியக்காரனாக நான் சொல்றேன். கடந்த நாட்களில் சொன்னார் வட மாநிலங்களிலே ஜனங்கள் இப்படி கொந்தளிப்பார்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதோ இந்திய தேசத்திலே ஒரு தீங்கு என்பது வரப்போகிறது. இந்த தீங்கு அரசியல்வாதிகள் மேலும் அரசாங்கத்தின் மேலும் ஆளுகைகள் மேல் அல்ல, பல மாநிலங்களில் இருக்கிற ஜனங்கள் மீது வரப்போகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த ஜனங்கள் மீது வருகிறதான அந்த தீங்கு என்பது எப்படிப்பட்ட தீங்கா இருக்கும்? அது சாதாரணமானதாய் அல்ல. கர்த்தர் எதிர்பார்க்காத பலவிதமான பாதிப்பை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். ஜனங்கள் மீது வரக்கூடிய அந்த தீங்குகள் எப்படிப்பட்டது தெரியுமா? வாசிக்கிறேன், கவனிங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். எசேக்கியேல் 7:5. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இதோ ஏகமான தீங்கு வருகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீங்கு வருகிறது, இது ஏகமான தீங்கு வருகிறது. அது தீங்கு எங்கு வருகிறது? யார் மேல் வருகிறது? எரேமியாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 2வது வசனம். எரேமியா 42. காவல் சேனாபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வரும் என்று சொல்லி இருந்தார். இந்த ஸ்தலத்துக்கு என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருடைய குடிகளிலும். அதுதான் எரேமியா அந்த 1:14 சொல்லுகிறது. தேசத்தின் குடிகள் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் எதிர்பார்க்காத தீங்குகள் வரப்போகுது. சரி, வடக்கு என்பது தீங்கை குறிக்கிறது. அது சீக்கிரத்திலே தேசத்தின் பல மாநிலத்தில் வருகிறது. அது ஜனங்குடிகள் என்கிற குடும்பங்களுக்குள், வீடுகளுக்குள் வரப்போகுது. இப்போ ஏன் இந்த தீங்கு வருகிறது? எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டல்லவா? ஒரு அர்த்தத்தோடு தானே எதுவும் நடக்க வேண்டும். அப்ப ஏன் தீங்கு வர வேண்டும், குடிகள் மேல் வர வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஆவியானவரை கொடுக்கிற சரியான பதிலை பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 1:16. அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியையை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். அல்லேலூயா.
வடக்கு என்பது தீங்கு, அது சீக்கிரத்தில் குடிகள் மேல் வரப்போகிறது. ஏன் அந்த தீங்கு வரப்போகிறது என்று சொன்னால், ஒரு காலத்துல தேவன்தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் தேவன், ஒரே மெய்யான தேவன் என்றெல்லாம் சொன்னவர்கள் இன்றைக்கு நய வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்து, சூழ்ச்சிக்கும் தந்திரங்களுக்கு இடம் கொடுத்து, சிலருடைய பயத்துக்கும் மிரட்டல்களுக்கு அரண்டு போனது நிமித்தமாக தேவனையும் தேவனை ஆராதிக்கிறதையும் கர்த்தரை பின்பற்றுவதை விட்டுவிட்டு அவர்கள் இந்த எரேமியா 1:16 படி அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறவர்களாய் மாறுகிறார்கள். இரண்டாவது, தங்கள் கையின் கிரியைகளை, அதாவது அவங்க வீட்டுக்கிற பொருட்களையே, பண்டங்கள், பாத்திரங்கள், பொருட்கள், அதையே தெய்வமாய் வணங்க போகிறார்கள். கோயில்ல இருக்கிற சாமியை மட்டும் இல்லை. கர்த்தர் நல்லவே பெரிய பெரிய தேவாலயத்தின் கோபுரங்களில் இருக்கிற தெய்வங்களை மட்டுமல்ல, கையின் கிரியையாகிய பொருட்கள். அப்படின்னா வீட்டில் இருக்கிற பண்டம், பாத்திரம் சிலதை எடுத்து வச்சு அதை நமஸ்கரிக்கிறார்கள். இனிமேல் நமஸ்கரிக்க போகிறார்கள் அல்ல. சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களாய் இருந்த பலர், சிலர் மறைமுகமாகவும் பலர் பின்வாங்கியும் தேவனை விட்டு அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்துகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். இது தேவனுடைய பார்வையிலே மகா கோபம். ஏன் என்று சொன்னால், அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி கிரயமில்லாமல் தன்னுடைய கிரயத்தை செலுத்தி நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் கிரயம் செலுத்தவில்லை, நமக்காக அவர் கிரயத்தை செலுத்தினார். கிரயம் செலுத்தி அந்த ரத்தத்தை சிந்தினது மாத்திரமல்ல, வெளியேறப்பட்ட வேதத்தையும் அவர் எழுதி கொடுத்தார். அதையோ அநேகர் இன்றைக்கு அற்ப காரியமாய் நினைத்தார்கள். கர்த்தர் நல்லவே. இப்போ இதுதான் தேவனுடைய பார்வையிலே துக்கத்தையும் வியாகுலத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. கர்த்தர் நல்லவே. கர்த்தர் இது தேசத்துல ஏராளமாய் பெருகினதின் நிமித்தமாக அதற்கு தேவனை சார்ந்த பலரே தங்கள் முதுகை காட்டினதின் நிமித்தமாக இந்த தேசத்தின் குடிகள் மீது பயங்கரமான தீங்கு வரப்போம். முதலாவது வடக்கு என்றால் தீங்கு. இரண்டாவது, அந்த தீங்கு என்பது குடிகள் மேல் வருகிறது. மூன்றாவது, ஏன் தீங்கு வருகிறது என்று சொன்னால், அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டதினாலும் கையின் கிரியைகளை அவர்கள் நமஸ்கரிக்க ஆரம்பித்ததினாலும் தான் இந்த தீங்கு வரப்போகிறது. அடுத்ததாக, இந்த கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த தீங்குகள் வரக்கூடிய இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த தீங்கு எங்க வரைக்கும் பரவும் தெரியுமா? எவ்வளவு தூரத்துக்கு பரவும் தெரியுமா? அதையும் நான் சொல்லிவிடுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 1:15. இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்கள் எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒளிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்று மதில்களின் எல்லாவற்றுக்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கு விரோதமாகவும் வைப்பார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த தீங்குகள் வரப்போகிறது. அது எங்கெல்லாம் பரவும் பாருங்க. சிங்காசனத்தில் இருக்கிறவர்கள் வரைக்கும் பரவும். நல்ல பெரிய மதில்களை கட்டி, நான் கோட்டைக்குள் இருக்கிறேன், நான் கொத்தளத்துக்குள் இருக்கிறேன், நான் அரணான இடத்தில் இருக்கிறேன், நான் பலமான ஸ்தலத்தில் இருக்கிறேன், எதுவும் என்னை தொடாது என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுக்குள்ளும் அந்த இடங்களுக்குள்ளும் கூட இந்த தீங்குகள் ஊடுருவி பரவும். மூன்றாவதாக, இது பட்டணங்களுக்குள், எந்தெந்த பட்டணங்களிலே பிரதானமான விக்கிரக ஆராதனைகள், எந்தெந்த இடத்துல இப்படி தேவனுக்கு அருவருப்பை உண்டாக்கக்கூடிய காரியங்கள், எந்த பட்டணங்கள் கொடிகட்டி பறக்கிறதோ அந்த பட்டணங்களுக்குள்ளே இந்த தீங்குகள் வருவதை நீங்கள் கண்டிப்பாய் காண்பீர்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அதுல ஒன்று நான் சொல்றேன் பாருங்க.
சமீப நாட்களாய் இந்த வருஷமும் சரி, இந்த வருஷத்தின் துவக்கத்திலும் சரி, 2024 சரி, 2023 சரி, நீங்க வட மாநிலங்களில் ஒன்றாகிய உத்தரகாண்ட் போன்ற சில மாநிலங்களை திரும்பி பாருங்க. அங்க அடிக்கடி மேக விழிப்புகள் உண்டாகிறது, அடிக்கடி ஜல பிரவாகங்கள் உண்டாகிறது, அடிக்கடி வெள்ள பெருக்கு ஏற்படுகிறது, மலை சரிவுகள் உண்டாகிறது, மண் மேடுகள் கரைகிறது, ஜனங்கள் அடித்து கொண்டு போகப்படுகிறார்கள், நிறைய மரணங்கள் சம்பவிக்கிறது. அங்க இருக்கிற சில அங்கதான் இதெல்லாம் நடக்கிற அந்த இடத்துலதான் அகில இந்திய அளவில பிரபலியமான சில வழிபாட்டு தலங்கள் இருக்கிறது. அங்கதான் ஜனங்கள் குதிரைகள் மேல் அங்கு புறப்பட்டு போகிறார்கள். அந்த இடங்கள் தான் ஜோலி கட்டி ஜோலியில் தூக்க வச்சு ஜோலியில ஆடிக்கொண்டு போகிறார்கள். இன்னும் சில பணக்காரர்கள் பணம் செலுத்தி ஹெலிகாப்டரில் அங்கு போகிறார்கள். இன்னும் சில பனிப்பிரதேசங்களிலே ஓசத்தில் கரிக்கட்டையை போல கருகினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்கு பார்க்க போகிறார்கள். இப்படியெல்லாம் பிரபலியமான எல்லா வழிபாடுகள் இருந்தும் அந்த மாநிலங்களில் பார்த்தா நிறைய மேக வெடிப்புகள், தண்ணீர் பாதிப்புகள், மலைகள், வெள்ளங்கள், அழிவுகள், மண் சரிவுகள், இதெல்லாம் எதனால எங்க நடக்குது பாருங்க. இதே சம்பவம் தான் வெகு சீக்கிரத்துல இப்படிப்பட்ட பட்டணங்களுக்கு இந்த தீங்குகள் வரப்போகிறது. இவைகள்லாம் நடக்க போகிறது என்று சொன்னால், கர்த்தர் அதை நமக்கு முன்கூட்டியே சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்களெல்லாம் சாகட்டும், அவர்களெல்லாம் அழியட்டும், அவர்களெல்லாம் நிர்மூலமாகட்டும் என்பதற்காக அல்ல, 2 நோக்கத்துக்காக கர்த்தர் இவைகளை நமக்கு சொல்லுகிறார். ஒன்று, அந்த 2 நோக்கத்தில் ஒன்று, இந்த எச்சரிப்பையும் இந்த தீர்க்க தரிசனங்களையும் கேட்கிறவர்களாகி நீங்களோ அல்லது உங்களை சார்ந்தவர்களோ இனிமேலாகிலும் தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய கிருபையையும் கர்த்தரை பணிந்து கொள்ளுதலையும் விட்டு வெளியே போகாதீர்கள். என்ன நடந்தாலும் எது சம்பவித்தாலும் கர்த்தருக்குள் கர்த்தருக்காக இருங்கள். ஒன்று அதற்காகத்தான். 2வது, இதெல்லாம் ஏன் கர்த்தர் நமக்கு முன்கூட்டி சொல்லுகிறார்? நம்ம கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, அதற்கும் ஆவியானவர் தெளிவாய் அந்த வடக்கை குறித்த தீர்க்க தரிசனத்தை அழகாய் சொல்லுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 1:17. ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாமல் இரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ வடக்கை நோக்கி இவ்வளவு பெரிய அழிவு வருகிறது, குடிகளுக்குள் அழிவு வருகிறது, பட்டணங்களுக்குள் அழிவு வருகிறது, ஒரு தீங்கு எங்கும் சூழப் போகிறது, அதனால் எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்க போகிறது. இதற்கு காரணமே என்ன என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நமக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா, அந்த எரேமியா 1:17 அழகாய் சொல்லுகிறது. முதலாவது, நாம் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். அறையை கட்டிக்கொள்ளுவது என்பது என்ன? நம் தேவனை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். எந்த போராட்டம், எந்த பிரச்சனை, எது வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் நமக்கு வர வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு வந்த 7 மடங்கு அக்கினி வந்தாலும் சரி, தானியேலுக்கு தேடி வந்த சிங்கங்களும் சிங்க கெபிகளும் வந்தாலும் சரி, கர்த்தர் நல்லவர். ஆமானுக்கு வந்ததானே மரண செய்தி போல, சோத்திரம் மன்னிக்கணும், மொர்தெகாய்க்கு வந்த அவமானங்கள் வந்தாலும் சரி, எஸ்தர் போன்ற விண்ணப்பம் கேட்கப்படுமா என்கிற தயக்கம் வந்தாலும் சரி,
எந்த சூழ்நிலை வந்தாலும் யோசுவாவின் காலத்திலே யோர்தான் குறுக்கே வந்ததை போல யோர்தானே வந்தாலும் சரி, யோனாவை போல கடலில் தூக்கி போடப்பட்டு ஐயோ தண்ணீருக்குள்ள போகிறோம் பிழைக்க மாட்டோம் என்கிற அவநம்பிக்கை வந்தாலும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலும் 276 பேரை போல ஓசத்திரம் 14 நாள் சாப்பிடல, ஒரே இருட்டா இருக்குது, வெளிச்சமே இல்லை, வாழ்க்கை இருண்டு போனது என்று சொன்னாலும் சரி, எந்த நிர்பந்தங்கள் வந்தாலும் முதலாவது நீங்கள் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். அறையை கட்டிக்கொள்ளுங்கள். இந்த அறையை கட்டிக்கொள்ளுவது என்பது தேவனுக்காக உங்க வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுவது, தேவனுக்காக மகா உறுதியாய் நிலைத்து நிற்பது. ஒரு காலத்திலே இப்படிதான் சத்தியங்கள் சபைகளிலே போதிக்கப்பட்டது. ஒரு காலத்திலே விசுவாசிகள் தேவச்சனங்கள் இப்படிதான் சத்தியத்துக்காக துணிந்து நின்றார்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல தைரியமாயிருந்தார்கள். அதை பார்த்த அதிகாரிகளும் அரசாங்கங்களும் காவல்துறையும் நீதித்துறையும் பலவிதமான துறைகளும் கூட அந்த தேவ ஜனங்களை தேவ ஊழியங்களை கண்டால் நடுங்க ஆரம்பித்தார்கள், பயப்பட ஆரம்பித்தார்கள். அதுல ஒரு உதாரணத்தை பாருங்க. அந்த காலத்துல சபைகள், அதுவும் பெந்தேகோஸ்தே சபைகள் என்பது இப்போது இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப பெந்தேகோஸ்தே சபைகள்ல நல்ல கட்டடங்கள் இருக்கிறது, நல்ல அலங்காரங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய இரும்பு கேட்டுகள் இருக்கிறது, ஆலயத்துக்கு வெளியே நிறைய கார்கள் இருக்கிறது, நல்ல பாதுகாப்பு இருக்கிறது, சிசிடிவி கேமரா இருக்கிறது, எல்லா ரெக்கார்டிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அன்றைக்கு இருந்த சபைகள் அப்படி அல்ல. அது ஒன்று ஆஸ்பெக்டா சீட்டா இருக்கும், இல்லாட்டி ஓட்டு கட்டடமா இருக்கும், இல்லாட்டி கீத்து கொட்டகையா இருக்கும், ஒரு சாதாரணமானதா இருக்கும். ஆனா அன்னைக்கும் சபைகளுக்கு நெருக்கம் வந்தது, போராட்டம் வந்தது, உடைச்சிருவேன், நொறுக்கிருவேன், எரிச்சிருவேன் சொன்னவெல்லாம் உண்டு. ஆனா சொல்லுவாங்க, பார் உன்னை தீ வச்சு எரிக்காட்டி பாத்துக்க அப்படின்ட்டு போவான். இல்லாட்டி நான் கேஸ் கொடுக்கணும் இல்லையான்னு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அவன் போனவன் தான், அங்க கேஸு வராது, யாரும் தீ வைக்கவும் மாட்டாங்க. ஏன்னா போன உடனே அவனுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த சபைகள் மீது, அன்னைக்கு இருந்த ஊழியங்களின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் கழுகை போல பறந்து காத்து கொண்டிருந்தார். அன்றைக்கு இருந்த ஊழியங்கள் கர்த்தரையும் கர்த்தருடைய கிருபையை சார்ந்ததாய் தேவனுக்கு பயந்ததாய் இருந்தது. இருந்த விசுவாசிகள் சத்தியத்துக்கு உடன்பட்டவர்களாய் இருந்தார்கள். அதனால அவர்கள் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு சாதாரண குடிசையில தான் கூட்டம் நடத்தினாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் கூட்டத்தை நடத்தினாங்க, கீத்து கொட்டகையில தான் கூட்டம் நடத்தினாங்க. ஆனாலும் அவர்கள் எந்த தீங்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு எல்லா சபைகளிலும் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அப்புறம் ஐஐடியில படிச்ச பெரிய பெரிய படிப்பாளிகள் இருக்காங்க, நல்ல பில்டிங்ஸ் இருக்கு, பெரிய பெரிய கேட் சிஸ்டம் இருக்குது, கேமராக்கள் இருக்குது, சிசிடிவி இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் சிஸ்டம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. ஆனாலும் பாருங்க, நிறைய இடங்கள் சபைகள் நெருக்கப்படுது, ஊழியங்கள் நெருக்கப்படுது, ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு கொஞ்ச நாட்களா புதுசா ஒரு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, சபை பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா சபையார் எல்லாரும் சேர்ந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து ஆராதனை பண்றாங்க. இது வேதத்தில் உள்ளது கிடையாது. ஆனா முன்ன இருந்த பரிசுத்தவான்கள் தெய்வ மனிதர்கள் இது கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அறையை கட்டி கொண்டு எப்பொழுதும் நின்று இருந்தார்கள். அந்த எரேமியா 1:14-17 சொல்லுகிறது, அறையை கட்டி கொண்டு நின்று. அறையை கட்டி கொண்டு நின்று யார் வந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கக்கூடிய தைரியம் ஊழியக்காரர்களுக்கு இருந்தது. எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி ஒவ்வொருத்தருக்கு இருந்துச்சு. உடனே அவங்க மேன் பவரை தேடி போக மாட்டாங்க, மணி பவரை தேடி போக மாட்டாங்க, பொலிட்டிக்கல் தேடி போக மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரும் உடனே வாங்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவ்வளவுதான்.
மழை போல வந்த பிரச்சனை எல்லாம் பனி போல மாற ஆரம்பித்தது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், வடக்கு என்பது தீங்கு, அந்த தீங்கு என்பது தேசத்தின் குடிகள் மேல் வரப்போகிறது. அதற்கு காரணம் அந்நிய தேவர்களை நமஸ்கரித்து கையின் கிரியைகளையே விக்கிரகமாய் மாற்றினது. அப்ப அந்த சூத்திரம் அது எதுவரைக்கும் பரவும் என்றால் சிங்காசனம் வரைக்கும் பரவும், பட்டணங்கள் வரைக்கும் பரவும். அப்போ அந்த தீங்கு வருவதற்கு முன்பு வருகிற காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, முதலாவது அறையை கட்டி நில்லுங்கள், கர்த்தருக்காக நில்லுங்கள், சத்தியத்துக்காக நில்லுங்கள், பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக நில்லுங்கள். அதுதான் முதல் ஆலோசனை. இரண்டாவது ஆலோசனை என்ன? அந்த எரேமியா 1:17 சொல்லுகிறது, இந்த மாதிரி ஆபத்து வருகிற காலத்துலதான் நீங்க என்ன செய்யணும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல். அல்லேலூயா. இந்த தீங்கின் காலத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் உண்டுங்க. ஓடிப்போய் கதவை அடைத்துக் கொள்ளுவது அல்ல, நமக்கு மறைவிடத்தை தேடுவது அல்ல. எங்கும் கூக்குரல், எங்கும் ஓலம், எங்கும் விக்கினம் ஆபத்து. ஆனா அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமா, தேவன் தனிப்பட்ட ரீதியாய் என்ன சொல்லுகிறார் என்று காத்திருந்து கேட்டு, அந்த தீங்கு உலாவிக் கொண்டிருக்கும் போது அவைகளுக்கு நடுவே போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அவைகளுக்கு நடுவே போய் தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய சத்தியத்தை சொல்லணும். இதுதான் ஒரு தீர்க்கதரிசியின் வேலை, இதுதான் ஒரு அப்போஸ்தலனுடைய வேலை, இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவருடைய வேலை. இப்போ நீங்க சபையா போறீங்க, சாட்சி கொடுக்கறீங்க. இப்போ ஒவ்வொரு ஊழியத்துல நுழையிறீங்க, யூடியூப்ல சாட்சி கொடுக்கறீங்க. இப்போ ஒவ்வொருத்தருடைய இணையறீங்க, அவங்க சொல்ற இடத்துலாம் என்னென்னமோ பகிர்ந்துக்கிறீங்க. இதெல்லாம் நல்லதுதான், ஆனா இது பிரதானம் கிடையாது. மெய்யான ஒரு ஊழியம் எப்ப தெரியுமா, அந்த தீங்குகள் உலாவி கொண்டிருக்கும் போது, அண்டோரே எங்க ஊருக்குள்ள வந்திருக்குது, எங்க பட்டணத்துக்குள்ள வந்திருக்குது, செய்தித்தாள்ல பார்த்துட்டு இருக்கிறோம், ஐயோ தொலைக்காட்சியில சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ நான் என்ன செய்யணும், நான் எங்க போகணும், யார்கிட்ட கேட்கணும், எதை அறிவிக்கணும்? அந்த நேரத்துல நீங்க காத்திருந்து கர்த்தர் கட்டளை இடுகிறவைகளை தீங்குக்கு நடுவே போய் தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிற ஒரு தைரியம் இருக்க வேண்டும். ஒரு தைரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கோபாக்கினை இறங்கினதுனால கொத்து கொத்தாய் செத்தார்கள். ஒரு பக்கம் பாம்பு பயங்கரமா கடிக்குது, பாம்பு கடிக்கிற அத்தனை பேர் செத்து போறாங்க. 500 1000 இல்ல, ஆயிரக்கணக்கா சாப்பிடுறாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த நேரத்திலே மோசே என்ன பண்ணாரு, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து, ஐயோ ஆண்டவரை எங்கும் தீங்கு சூழ்ந்திருக்கிறதே, இப்ப நான் என்ன செய்யட்டும் என்று கேட்க, ஆண்டவர் சொன்னார், வெண்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை செய்து மேலே நட்டு வை, அவைகளை நோக்கி பார்க்கிற பிழைப்பார்கள் என்று கர்த்தர்ட்ட கேட்டபோது கர்த்தர் சொன்னார். அவர் சொன்னதை மோசே அங்கே செய்தார். எப்போ? எல்லா இடத்துலயும் மரணம். அது மோசைக்கும் மரணம் உண்டு, மோசையின் மனைவி சிப்போராளுக்கு மரணம் உண்டு, மோசையின் தம்பி மோசையின் அண்ணன் ஆரோனுக்கு மரணம் உண்டு, மோசையின் சோத்திர கர்த்தர் நல்லவர் மோசையின் அப்பா அம்ராமுக்கு உண்டு, மோசையோட அம்மா யெகோபேத்துக்கு உண்டு. எல்லாருக்கும் அங்க மரணம் வர இருக்குது. ஆனாலும் எங்கும் மரணம் சுற்றி தெரிய மோசே தைரியமாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து செய்ய வேண்டியதை கேட்டு, அதுக்கு நடுவில் ஒரு மரத்தை வெட்டி, அந்த மரத்துல இன்னொரு மரத்தை வெட்டி, ரெண்டையும் இணைத்து வைத்து ஒரு சிலுவையை செய்து, அந்த சிலுவைக்கு மேலே ஒரு வெண்கலத்தினால் செய்த ஒரு சர்ப்பத்தை செய்து, அது மேல் அதுல மாட்டி, அதை கொண்டு போய் நட்டு, ஓ எல்லாரும் பாருங்கள், இங்க பாருங்கள், இங்க பாருங்கள் என்று சொல்லி கத்திக்கிட்டு ஓடினார் பாருங்க. அந்த சத்தம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தது. இன்றைக்கு இப்படி ஆபத்து காலத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் இல்லை. ஓ சோத்திரம், அழிவு வரும்போது ஊழியம் செய்கிறவர்கள் இல்லை. மரணமும் பயங்கரமும் வரும்போது கர்த்தருக்காக வெளியே போவதற்கு ஆட்கள் இல்லை.
ஸ்தோத்திரம். தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், தன் சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ஐயோ தன் ஜீவனை காக்க வேண்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த தீங்கின் காலத்துல என்ன செய்யணும்? ஒன்று, அறையை கட்டி கொண்டு தேவனுக்காக நிற்க பாருங்கள். 2, ஆண்டவரிடத்தில் காத்திருந்து அவர் கட்டளையிடுகிறவைகளை பட்டணத்துல போய் சொல்ல சொன்னா சொல்லுங்க, கிராமத்துல போய் சொல்ல சொன்னா சொல்லுங்க, தனியாளுக்கு சொல்ல சொன்னா சொல்லுங்க. இந்த தீங்கின் காலத்துல தைரியத்தின் ஊழியத்தை தைரியமாய் செய்யுங்கள். 3ஆவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த எரேமியா 1:17 அதே வசனம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன். நாம் 3வது செய்ய வேண்டியது, நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஆலோசனையை பாருங்க. 1, நீ கலங்க கூடாது, அது இருதயத்தை குறிக்கும். 2வது, அஞ்சாது, பயப்படாது, அது ஆத்துமாவை குறிக்குது, ஆவியை குறிக்குது. அப்போ 1, இருதயம் கலங்க கூடாது. 2வது, ஆவி பயப்படக்கூடாது. இந்த கடைசி காலத்துல வடக்கிலிருந்து வரப்போகிற இந்த மிகப்பெரிய தீங்கு நாட்களிலே தேவ மனுஷன், தேவ மனுஷி, ஊழியக்காரர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எப்படி இருக்க வேண்டும்? என்ன நடந்தாலும் கலங்கக்கூடாது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, தெரியுமோ தெரியாதோ, கடந்த 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 28ஆம் தேதி 2009 ஜனவரி 28 அன்றைக்கு என்னுடைய அன்பு மனைவி அசோதரம் வியாதிப்பட்டு அவர்கள் மரித்தார்கள். அதே 27ஆம் தேதி தான் நான் 1 மாசம் ஊழியத்தை முடிச்சுட்டு 27ஆம் தேதி வீட்டுக்கு வர்றேன். வந்த உடனே ஒரு செய்தி, ஒரு வார்த்தை வருது. என்ன வருதுன்னா, நாளை இந்நேரத்தில் உன் மனைவியை ஒரே அடியினால் நான் எடுத்துக்கொள்வேன், நீ அழாமலும் புலம்பாமலும் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2009 ஜனவரி 28ஆம் தேதி என் மனைவி மரிச்சாங்க. 27ஆம் தேதி மனைவி மரிக்கிறதுக்கு முதல் நாள் பிரத்யட்சமான முறையிலே நேரடியாய் கர்த்தர் சொல்றாரு, நாளை உன் மனைவியை நான் எடுத்துக்கொள்வேன், நீ அழாமலும் புலம்பாமலும் இரு அப்படின்னு எசேக்கியேலுக்கு சொன்னதை கர்த்தர் சொல்றாரு. எப்படி இருக்கும் யோசிங்க. அப்பதான் டிசம்பர் மாசம் சொல்றோம், கர்த்தர் டிசம்பர் மாசம் 22, 23ஆம் தேதி நான் வீட்டை விட்டு கிளம்புனது. போயிட்டு பல மாவட்டங்கள்ல பல ஊழியங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தி, முகாம்கள் நடத்தி, பழைய வருட புது வருட கூட்டத்தை நடத்தி கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்து ஜனவரி மாசம் 27ஆம் தேதி காலையில வர்றேன். வந்தா வீட்டுக்குள் நுழையும் போதே கர்த்தருடைய வார்த்தை அப்படி பிரத்யட்சமா வருது. அதுவும் மரண செய்தி, நாளை உன் மனைவியை நான் எடுத்துக்கொள்வேன், நீ அழாமலும் புலம்பாமலும் இரு. எப்படி இருக்கும்? யாரால் என்ன செய்ய முடியும்? அப்பதான் என் மனைவி மிகவும் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு, கர்த்தர் நல்லவர், மருத்துவமனையில் இருக்காங்க. நான் வீட்டுல இருந்து புறப்பட்டு அங்க போறேன். அவங்க சொன்னாங்க, எப்பா உங்களுக்கு தெரியும் நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னா. என்னம்மா? இல்ல கர்த்தர் உங்கள்ட்ட சொல்லிட்டாரு நீங்க மறைக்கிறீங்கன்னு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணு, நீ அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதம்மா, தைரியமா இரு, நான் இனி உன் கூட தான் இருக்க போறேன். அப்ப அவ சொன்னா, இல்லப்பா என்னை நீ முதல் வீட்டுக்கு கூட்டு போங்க, நான் வீட்டை பார்க்கணும், வீட்டுல என்னை கூட்டு போயிருக்கணும். ஆனா டாக்டர் கேட்டா அவரு பல கேள்வி கேட்கிறார். நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கு, நீங்க தேவ மனுஷன், இந்த சீரியஸ்ல எப்படி கூட்டு போக முடியும்? நான் சொன்னேன், அவ கேட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றுற பழக்கம் எனக்குள். அவ ஆசைப்படுறான், நான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு திரும்ப வர்றேன்னு சொல்லி. அப்புறம் கார் ரெடி பண்ணி, ஆட்களை ரெடி பண்ணி, அவங்கள தூக்கி ஒரு பிளம்போல வீட்டுல போட்டுதான், கார்ல போட்டுதான் 28ஆம் தேதி காலையில கொண்டு வந்தேன். அன்னைக்கு சொந்தரம் 27ஆம் தேதி சாயங்காலத்தில் நான் கொண்டு வந்தேன்.
28 சோதரம் அவர்கள் கர்த்தருக்குள் மரித்தார்கள். முதல் நாள் கர்த்தருடைய செய்தி நேரடியா வருது. அதை கேட்டுக்கொண்டு என்னால் அவர்கள்ட்ட சொல்ல முடியல. பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைகள், அவர்கள்ட்டையும் சொல்ல முடியல. சொன்னாலும் அவர்கள் புரியாது, அவர்கள் பயந்துருவாங்க, திடுக்கிடுவாங்க. உடனே என் சார்பில் என் குடும்பத்தார், என் உறவினர் யாரா இருக்காங்களோ யாரும் இல்லை. மனைவியின் வீட்டார் மட்டும்தான் 2 பேர் இருக்காங்க, வேற யாரும் இல்லை. நான் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல, என்ன சொல்லி அழுகிறதுன்னு தெரியல. அதையும் இருதயத்தில் வைத்துக் கொண்டேன். ஒரு பக்கம் கர்த்தர் சொல்றாரு, நாளைக்கு உன் மனைவியே நான் எடுத்துக்கொள்வேன், நீ அழாமலும் புலம்பாமலும் இரு. மறுபக்கம் மனைவி சொல்றா, என்னை வீட்டுக்கு கூட்டு போங்க, உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் டாக்டர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நீங்க யோசிக்காம பேசாதீங்கன்றாரு. அப்புறம் வேற வழி இல்ல, ஆட்களை வச்சு பேசி கட்டாயமான முறையில ஒரு பிணம் போல அவர்களை தூக்கிட்டு வர. அதுக்கு இடையில ஒரு மனுஷன், ஜெபராஜ் என்கிற மனுஷன் சொல்றோம், புறப்பட்டு வந்த சாயர்புரத்தில். அவர் வந்துட்டு, அண்ணே நான் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன், கர்த்தர் சொன்னாரு உங்களை பார்த்து ஜெபிக்கணும், உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆள் அனுப்பி வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. கூட்டு வந்துட்டாக்கா அவரு பயங்கரமா ஜெபம் பண்ணி ஆவில் நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு கடைசியா அவர் ஜெபம் பண்ணோன்னு மனைவி தூங்கிட்டாங்க. அவர் ஒரே போடு போயிட்டாரு. என்னன்னாக்கா, நீங்க அவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்களாம் ஏஞ்சிருவாங்க, எந்திரிச்ச உடனே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு நாள் நடக்க முடியல, ஒண்ணும் முடியல, ஏஞ்சி நடந்துருவாங்க, நீங்க அமைதியை தைரியமா இருங்க, நாளையில இருந்து நீங்க ஊழிட்டு செய்யலாம் அப்படின்னு போயிட்டாரு. நானும் காத்திருக்கிறேன். காலை 11 மணிக்கு அவங்க படுத்தவங்க தான் அப்படியே தூங்குறாங்க. மற்ற 12 ஆச்சு, 1 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆயிடுச்சு ராத்திரி. எந்திரிக்கவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவங்க மார்பை தொட்டு பார்த்தா, கை நாடியை தொட்டு பார்த்தா, மூச்சு விடுதலை தொட்டு பார்த்தா, தொந்தரவு பண்ணாதீங்கன்றாங்க. அதையும் செய்ய முடியல. ஏறத்தாழ அவள் சாகிறதை விட அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்து கொண்டே இருந்தேன். ஒரு ஊழியக்காரன் எதையெல்லாம் சுமக்க வேண்டியது பாருங்க. தீங்கு என்பது காதால் கேட்டுட்டு ஏதோ ஒன்று நினைத்து போவதில்லை, அதை கடந்து வந்தவர்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். இங்கு கர்த்தர் சொல்றார், எரேமியா 1:17, நீ அறையை கட்டி கொண்டு நில். 2வது, நான் சொல்லுவதை அங்கு போய் சொல். 3வது, நீ செய்ய வேண்டியது என்ன? கலங்க கூடாது. நீ எனக்காகத்தான் அழைக்கப்பட்டாய், என் வேதத்தை தானே சுமக்கிறாய், நான் சொல்லுவதை செய்வதற்காகத்தானே இருக்கிறாய், நீ கலங்க கூடாது. கலங்காமல் இருந்து ஜனங்கள்கிட்ட போய் என்ன சொல்லணும்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்ல வேண்டும். ஆனா ஊழியக்காரனுக்கு வந்த செய்தி கலக்கத்தின் செய்தி. அவனை சூழ்ந்திருக்கிறது கலக்கத்தின் சம்பவங்கள். அவனே பிழைப்பானா பிழைக்க மாட்டானா என்பது தெரியாது. ஆனால் அவன் போய் சொல்ல வேண்டும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லணும். இதுதான் அழைப்பு, இதுதான் தெரிந்து கொள்ளுதல், இதுதான் சத்தியத்தை சுமக்கிற சுமப்பு. ஆண்டவர் சொன்னபடியே மறுநாள் மனைவி மரித்தார்கள். அதுக்கப்புறம் நான் சந்தித்த கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, ஏராளமான கொடுமைகளையும் நிறைய வேதனைகளை அனுபவித்தேன். ஆனாலும் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார். இன்றைக்கும் வேதத்தை போதிக்கிறவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாட்களிலும் தயவு தாட்சணியத்தை தேடி எங்கேயும் ஓடல. ஐயோ நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லாட்டி உங்க வீட்டுல 10 நாள் இருக்க, இங்க 2 நாள் இருக்க, ஒருத்தர்ட்டையும் போகல. அந்த நாட்களில் பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைகள், அவர்களையும் வைத்துக் கொண்டு பள்ளியில் சேர்த்து கொண்டு இவங்க இறந்த கொஞ்ச நாட்கள் அடுத்து பிள்ளைகள் மாத்தணும். இவங்க படிச்சுக்கிட்டு இருந்தது RR நகர்ல படிச்சாங்க. அடுத்தது நேரம் சிவகாசியில சேர்த்தோம். சிவகாசியிலிருந்து திருப்பங்கள்ட ஊர்ல கொண்டு போய் சேர்த்தோம். அங்கிருந்து நேரம் பண்ருட்டியில கொண்டு போய் சேர்த்தோம். பண்ருட்டியில இருந்து பாண்டிச்சேரியில கொண்டு போய் சேர்த்தேன். பாண்டிச்சேரியில நாசரேத்துல கொண்டு போய் சேர்த்தேன். இவ பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு அவங்கள பல இடங்கள்ல பல படிப்புக்காக சேர்க்கிறதுக்கு நாய் போல அலைய வேண்டியது.
இதற்கு இடையில ஊழியத்தை கவனிக்கணும், கன்வென்ஷன் கூட்டம் போகணும், சுவிசேஷ கூட்டம் போகணும், தீர்க்க தரிசனங்கள் சொல்லணும். கூட்டத்தில் எல்லாரும் எஸ்எஸ்கே சாமுவேல்னாக்கா மிகாவேல் தூதனை போல பாக்குறாங்க. அவர் வந்து அதை சொல்லிடுவாரு, இதை சொல்லிடுவாரு. உடனே வேற வழியே இல்லை. நான் அங்க போய் தேவனுடைய கிரியை வெளிப்படுத்தணும், அங்க வல்லமையை வெளிப்படுத்தணும், தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தணும். எப்படி முடியும்? பிள்ளைகளை அனாதையா விட்டு வந்திருக்கேன். பிள்ளைகள் பக்கத்துல யாருமே இல்லை, சாப்பாடு செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை, துவைச்சு கொடுக்க ஆள் இல்லை. அவர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். அவங்க ஒவ்வொரு இடமா மாற்றி 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 பணங்கள் எங்கெங்கோ வர காசை சேமிச்சு எப்படியோ நிறைய இடத்துல கொண்டு போய் மறுபடி படிக்க வச்சு கடைசியா மகாராஷ்டிரா மாநிலம் பூனேல கொண்டு போய் சர்வதேச ஒரு இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜ் ஒய்வாம் அதுலயும் சேர்த்து அங்கேயும் படிக்க வச்சு கென்யா நாட்டுக்கு அனுப்பி வச்சேன். இப்படி அந்த படிப்புக்காகவே இவர்களுக்கு எவ்வளவோ மாதங்கள் ராத்திரி பகலாய் அலைந்து திரிந்து 2 பிள்ளைகளையும் ஒரு தாய் போல சுமந்து திரிந்து இவ்வளவு சுமந்து திரிஞ்சி எடுத்து அவர்களை படிக்க வச்சு பராமரிச்சு அவர்களுக்கு கவலை இல்லாமல், துக்கம் இல்லாமல், வருத்தம் இல்லாமல், ஏக்கம் இல்லாமல் வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து, காலேஜ் ஃபீஸ் கட்டி, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி, சாப்பாட்டு ஃபீஸ் கட்டி எல்லாத்தையும் பார்த்து அதுல நல்ல ஹை குவாலிட்டியா பிராண்டடா வேண்டி எல்லாம் செஞ்சு முடிச்சு இவ்வளவு செஞ்சு இடையில எனக்கு வர்ற கூட்டங்களுக்கும் போய் அதையும் நடத்தி ஒரு ஊழியத்தை விடாம இன்னைக்கு வரைக்கும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வைத்தார். இதுதான் வடக்கே இருந்து வருகிற ஊழிய தீங்கை எதிர்கொள்ளுகிற அனுபவம். இந்த போல எத்தனை பேர் இந்த பாதைகளை போனார்கள் என்று தெரியல. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பக்கபலம் இருக்குது. தாத்தா இருக்காரு, பாட்டி இருக்காரு, மாமனார் இருக்காரு, அண்ணன் இருக்காங்க, ஏதோ உறவுகள் இருக்கு. ஆனா இவங்க சொல்றாங்க நான் அனாதையா இருக்கிறேன். ஆனா இவங்க சொல்றாங்க எனக்கு பக்கபலம் இல்லைன்னு. நான் சொல்றேங்க, எல்லாரை விட உங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எல்லாவற்றை விட தேவனுடைய சத்தியம் உங்களோடு இருக்கு. இந்த 2 தவிர வேறு எதுவுமே நமக்கு பக்கபலம் கிடையாது. யாரையும் நம்பாதீங்க. யாருக்கு பின்னாகவும் சொல்லாதீங்க. நான் சொல்லுவது எல்லாமே என் ஊழியத்தில் இருக்கிற மக்கள் 20 வருஷம் 30 வருஷம் இருக்கவங்களா இருக்கீங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த வாழ்க்கை. இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, நாம் இந்த மாதிரி சூழ்நிலையில கலந்து கூடாது. அடுத்தது பைபிள் சொல்லுது, அந்த வசனம் எரேமியா 1:17 சொல்லுது, அஞ்சாதிரு. ஐயோ என்ன ஆயிருமோ, ஐயோ எது நடந்துருமோ, ஏதாவது சம்பவிச்சிருமோ, நானும் செத்து போயிருவனோ, இல்லாட்டி பிள்ளைகள் இப்படி செத்து போயிருவாங்களோ, அவங்களை படிக்க வைக்க முடியாம போயிருமோ, இல்லாட்டி காலேஜ்ல தள்ளி விட்டுருவாங்களோ, எதை குறித்து பயப்பட வேண்டாம். ஊழியமே கைவிட்டு போயிருமா, ஊழியம் செய்ய முடியாம போயிருமா, அஞ்சாதிரு. இதை சொல்றது யார்? கர்த்தர். கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் எரேமியாவை கர்த்தர் ஊழியத்துக்கு அனுப்பினார். இந்த பயப்படாமல் இருக்கக்கூடிய காரியங்களை துணிந்திருக்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, எத்தனை முறை என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. நான் மீட்டிங்ல அறிவிக்கிறது கிடையாது. எத்தனை முறை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வாசல்ல காத்து கிடந்த நாட்கள், அவங்கள கேட்கிற கேள்விகள் பதில் சொல்றது. ஆனா ஒன்னே ஒண்ணு உறுதியா சொல்ல, எத்தனை முறை போலீஸ் ஸ்டேஷன் போயும் ஒரே ஒரு முறை கூட வக்கீல் கூட்டு போறது, அரசியல்வாதி கூட்டு போறது, ஊழியத்தில் இருக்கிற பெரிய ஆட்களை கூப்பிட்டு அவங்கள வச்சு பேசுறது கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவிக்கு முன்பாய் சொல்லுவேன், போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது, கோர்ட்டுக்கு போகும்போது, மற்ற இடங்கள் போகும்போது தனியா போவேன், ஒத்தையில போவேன். அது ராத்திரி நேரமாவும் இருக்கும், பகல் நேரமாவும் இருக்கும். சிங்கிள் பர்சனா போவேன். போய் இருந்து சந்திச்சு எல்லாத்தையும் நானே ஃபேஸ் பண்ணிட்டு திரும்பி வருவேன். எனக்கு ஒரே ஒரு காரியம் தான், என்னன்னா, நான் எங்க போனாலும் என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் வாழ்றது அவருக்காக, நான் செய்யற ஊழியம் அவருக்காக, நான் பேசிக்கொண்டிருப்பது அவருடைய சத்தியம். அப்ப அவர் இல்லாமல் நான் என்னை யார் என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு அஞ்சாதிரு என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த சத்தியம் இன்னைக்கும் தைரியம் உள்ளவனா நிக்க வைக்குது. நான் என் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது அதுதான்.
ஐயோ தீங்கு வரப்போகுது, உபவாசம் போடுங்க, தீங்கு வரப்போகுது, 7 நாள் காத்துருங்க, தீங்கு வரப்போகுது, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, தீங்கு வரப்போகுது, சொத்தை எல்லாத்தையும் சொல்லிருங்க, தீங்கு வரப்போகுது, வேற ஊருக்கு ஓடி போயிருங்க. இந்த மேலோட்டமான சாதகமான சோத்திரம் குளிர பண்ணக்கூடிய செய்திகளை சொல்லவோ தீர்க்க தரிசனம் சொல்லவோ நான் என்றைக்குமே ஆயத்தமா இல்ல. தீங்கு வருதுன்னா சந்திக்க ஆயத்தப்படுங்க. ஆபத்து வருதுன்னா உள்ள நுழைய ஆயத்தப்படுங்க. ஓ சோத்திரம் சத்துரு அவன் அலக்களிக்க வர்றான்னா எதிர்த்து நிக்க பழகுங்க. இதுதான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ ஜீவியோ. இப்படிதான் ஒரு தேவ மனுஷன் ஒரு தேவ மனுஷி வாழணும். எதையும் சந்திக்க தெரியணும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ முதலாவது அவர் சொன்னார், நீங்கள் அறையை கட்டி கொண்டு நெல்லுங்கள். இரண்டாவது கர்த்தர் சொன்ன என்ன செய்ய வேண்டும்? தேவன் கட்டளிடுகிறவைகளை போய் சொல்லுங்கள். மூன்றாவது என்ன சொன்னார்? ஓ சோத்திரம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான்காவது என்ன சொன்னார்? எதுக்கும் பயப்படாதீங்க சொல்லிட்டு ஐந்தாவதாக அவர் சொல்றார் பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. அந்த எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா சாமியை விட, உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்தை விட, உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளை விட என் ஆண்டவராகிய இயேசுவும் பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் உண்மையுள்ளவர். ஏன்னா அவர் ரொம்ப தைரியமா தெளிவா சொல்றாங்க, அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள். யாராவது சொல்லுவாங்களா? சண்டை வரும்பா, வந்து சண்டை போட வர்றாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? வருவாங்க, பயப்படாத, சோத்திரம் சோத்திரம், அவங்களை ஒண்ணு பண்ண முடியும், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ராத்திரியில இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் கர்த்தர் சொல்லுவார், உங்களை ரட்சிக்கும்படி நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர்கள் வார்த்தையினால் யுத்தம் பண்ணுகிறார்களா? பண்ணட்டும், விட்டுவிடுங்கள். பட்டயத்தினால் யுத்தம் பண்ணுகிறார்களா? பண்ணட்டும், விட்டுவிடுங்கள். ஆவி என்கிற செய்வினையினால் யுத்தம் பண்ணுகிறார்களா? பண்ணட்டும், விட்டுவிடுங்கள். அவமானப்படுத்துதல் என்கிற யுத்தம் பண்ணுகிறார்களா? பண்ணட்டும், விட்டுவிடுங்கள். ஆனால் உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறபடினால் அவர்கள் உங்களை மேற்கொள்ளவே மாட்டார்கள். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஓ தேவனுடைய சத்திய வேதத்தின் சத்தியம். அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அது ரகசியம் என்ன தெரியுமா? அவர்களிடத்தில் பணம் இருக்கிறது, அவர்களிடத்தில் பட்டயம் இருக்கிறது, அவர்களிடத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனா உங்களிடத்திலோ அந்த தேவனாகி கர்த்தரே இருக்கிறார். உங்களுக்கு பட்டயம் வேண்டாம், பணம் வேண்டாம், ஆட்கள் வேண்டாம். அந்த கர்த்தர் இருந்தால், அந்த தேவன் இருந்தால். இதுதாங்க இந்த வடக்கு. வடக்கு என்பது இந்த இவ்வளவு பயங்கரமான சத்தியங்கள் அடங்கியது. இது வருகிற நாட்களில் இந்திய தேசத்தில், வட மாநிலங்களில், தென் மாநிலங்களில் சீக்கிரத்தில் காணப்போகிறோம். ஆனால் அவரையே சார்ந்திருக்கிறவர்கள் எரேமியாவை போல ஓ அறையை கட்டி கொண்டு நிற்பார்கள். தேவன் சொல்லுவதை கேட்டு சொல்லுவார்கள். அவர்கள் கலங்காமல் இருப்பார்கள், அவர்கள் பயப்படாமல் இருப்பார்கள். காரணம், எரேமியாவோடு இருக்கிற கர்த்தர் அவர்களோடும் உங்களோடும் நம்மோடும் இருப்பார். நாம் கர்த்தரோடு இருப்போம், கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. தேவனுடைய வருகை தாமதிக்குமானால்
ஜீவ காலம் பெருகினால் நாளைக்கு கடைசி திசையாகிய அந்த தெற்கு திசையை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடியாவில் நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தெய்வனேமைக்கு சொல்கிறோம், ராஜாவுக்கு சொல்கிறோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, 4 திசைகள் என்று கர்த்தர் பேசி நேற்றைய தினத்துல எங்களோடு கிழக்கு மற்றும் மேற்கு திசையை குறித்து சொன்னீர். இன்றைக்கு வடக்கு திசையை குறித்து பகிரங்கமான வெளியரங்கமான சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினதற்காக இது பயப்படத்தக்கதும் நடுக்கத்துக்குரியதுமாய் இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி நாங்கள் அறையை கட்டிக்கொண்டு உமக்காக நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும். தேவனிடத்தில் காத்திருந்து கர்த்தர் கட்டளையிடுகிறவைகளை பேசுகிறவர்களாய் எங்களை மாற்றும். கலங்காத இருதயம் உள்ளவர்களாய் மாற்றிவிடும். அஞ்சாத ஆவி உள்ளவர்களாய் மாற்றிவிடும். எல்லாவற்றை விட எரேமியா 1:19 கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாக்கு கொடுத்தீரே. இந்த செய்தியை கேட்டு இனிமேல் இந்த செய்தியை கேட்க போகிற எல்லாரோடும் கர்த்தர் இருப்பீராக, கூட இருப்பீராக. இவர் ஆவியை காத்துக்கொள்ளும், ஆத்மாவை காத்துக்கொள்ளும், சரீரத்தை காத்துக்கொள்ளும். கர்த்தருக்காக முடிவு வரையும் நிலைத்து நிற்க பலன் தாரும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.